ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் யார் போடலாம்னு சொன்னா, உங்க குழந்தை இந்த நாட்டுல பிறந்து அவங்கள வந்து உங்க நாட்டோட எம்பசி, அதாவது உங்க நாட்டோட நேஷனாலிட்டி நீங்க எடுக்க முடியலன்னு சொன்னா they become stateless. இது யாருக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குன்னு சொன்னா, எம்கே இந்தியன் ஒரு கேஸ் லாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் கப்பல்ஸ்க்கு தான் இது ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னன்னா, குழந்தை பிறந்து 1 இயர்ல அந்த குழந்தைய இந்தியன் எம்பசில ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்தியன்ஸுக்கு குழந்தை வந்து ஃபாரின்ல பிறந்தா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்தியன் நேஷனல் எடுக்காது. சோ அவங்களை கொண்டு போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். 1 இயர் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட், விசா அண்ட் சம் அதர் டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க. பட் சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது பெண்டிங் அப்ளிகேஷன் இருக்கும், இல்லாட்டி ஹோம் ஆபீஸ்ல வந்து ஏதாவது வந்து அசைன் அடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களால டாக்குமெண்டேஷன் கொடுக்க முடியாம ஸ்டேட்டஸை காட்ட முடியாத பட்சத்துல இந்தியன் எம்பசி அவங்களுக்கு இந்தியன் நேஷனாலிட்டி, அதாவது குழந்தைக்கு தரமாட்டாங்க. சோ அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தை ஸ்டேட்லெஸ். சோ உடனடியா நீங்க என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்கு ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன் போட்டு அந்த குழந்தைக்கு வந்து நீங்க கேட்கலாம், இப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு நாங்க ஃபுல் ஸ்டெப் எடுத்துட்டோம், இந்தியன் எம்பசி எங்களுக்கு தரலன்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் காமிச்சீங்கன்னா they will give stateless to your child. ஒன்ஸ் உங்க சைல்டுக்கு ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா அப்பா அம்மா நீங்களும் 2.5 வீசா அப்ளை பண்ணி இங்க வாழலாம்.